வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து புனிதமூர்த்தி அப்படிங்கிறவங்களோட மெயில் தான் படிக்க போகிறோம். எனக்கு ஒரு பேர் நல்லா ரிமெம்பர் ஆயிடுச்சு. நிறைய கமெண்ட் செக்ஷனில் வருவாப்புல. மைக்ரோஃபோன், சிங்கிள் ஆப், ஜிமெயில் ஆப், அவ்வளோதான். அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் பிக்சல். அது நத்திங்கு போயிட்டாரு. அதுலேயும் அது இருக்கு. ஆமா, எல்லாம் ஒன்று தானே இருக்கு. எல்லாம் ஒரே ஸ்பீட். அதனால உங்களுக்கு ஃபோன் மாறினாலும் அந்த இது ஃபீல் வித்தியாசம் பெருசாக இல்லை. சரி, புனிதமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் ஜேர்னி எ பர்சனல் டெக் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. டைட்டில்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஆமாம், என்னன்னா டைம் லைன் ஆஃப் டிவைசஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, தீஸ் ஆர் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐ ஹவ் யூஸ்ட் இன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 கேலக்ஸி ஒய் ப்ளஸ். கேலக்ஸி ஒய்லாம் ஒரு ஃபோனான்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. ஐயா, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? டைம்ல ஸ்மார்ட் ஃபோனே ஒரு பெரிய ஃபோன் தாங்க. அதனால சரி, ஓகே. அப்புறம் 2016 J5, 2017 A5, 2017 J7, A5லேருந்து J7 பண்ணிட்டாரு. 2018 to 2021 S7 Edge பயங்கரமான ஃபோனு. 2021 S20 FEக்கு போயிருக்காப்ல. 2023 பிக்சல் 3XL, இதுவும் பயங்கரமான ஃபோன் தான். 2024 ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்திருக்காரு. ஏன்னா 865லேருந்து அவர் எங்கே போயிருக்காருன்னா 3XLனா 845க்கு போயிருக்காரு. பேக்வர்ட் தான் 865லேருந்து. அதாவது S20 FE மேபி அவர் எக்ஸினாஸ் மாடல்லேருந்து போயிருப்பாருன்னு எனக்கு டவுட்டு. என்னோட 990 சாம்சங்ல இருந்துட்டு வேற எதுக்கோ போயிருக்கணும் கூட போயிருப்பாப்ல. திரும்ப பாரு, S21 FE 888 மாடலு, பிக்சல் 8A 2025ல வந்து 8A அண்ட் இப்போ வந்து S24 FE. அவரோட ஹிஸ்டரி படி சாம்சங்கும் பிக்சலுக்கும் மட்டும் தான் அவர் போயிருக்காரு. வேற டிவைஸ் பக்கமே நான் போக மாட்டேன்னு இருக்காரு. அதுவும் எப்ப 2014 அந்த டைம்ல எல்ஜிலாம் கூட கொடி கட்டி தான் பறந்துட்டு இருந்தது. எல்ஜி இருந்தது, சோனி இருந்தது, அதே மதிக்கல, HTC இருந்தது. சரி, எய்தர் சாம்சங் ஆர் பிக்சல். ஆமாங்க, நடிச்சா ஹீரோ தாங்க அப்படின்ட்டாரு. இன்ட்ரோடக்ஷன் டு மெமரிஸ். நான் கூட நம்ம நண்பர்களுக்கு ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சேன். பிலோ இன் மை ஷார்ட் மெமரி ஆஃப் ஆல் த ஃபோன்ஸ். நான் எப்படி ஜர்னல் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்காப்ல. அதாவது ஏர்லி டேஸ்ல கேலக்ஸி ஒய் பிளஸ், இந்த ஒய் பிளஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபாதர் பர்ச்சேஸ்ட் ஃபார் மீ ஃபார் பிளேயிங் ஆங்கிரி பேர்ட்ஸ். நல்ல பவர் பார்க்கலாம். எங்க அப்பாலாம் போடு தலையில தடி கிரவுண்டுக்கு போ. கரெக்ட் தானே. சரி, அடுத்து வந்து கேலக்ஸி J5. இது வந்து ஐ லைக் த லாலிபாப் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு. A5 லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபோன்ஸ் ஐ ஹேட் பட் ஐ லாஸ்ட் இட். இல்ல மெட்டல் மாதிரி இருக்கும் ஃபுல்லா. மைக்ரோ USB ஃபுல் மெட்டலு. அதான் சில்வர் கலர்னா ஃபுல் மெட்டலு இப்படி இருக்கும். அனகாலமா இருக்காம தின்னா இருக்கும். அது வந்து இங்க இருக்கும் பட்டன். ஆமா ஆமா, அந்த மிடில் பட்டன். A5. அடுத்து வந்து J7, one of my favorite phone till now. பல்ஜியா இருக்கும். I could easily get 1 day battery life. Camera are better than others in this budget. ஸோ கேமரா வந்து இன்னைக்கு ஒரு கண்ணிலே நிற்கிது. அடுத்து S7 Edge. இது வந்து ஐகானிக் டிவைஸ் இன்னி வரைக்கும். இப்போ நீங்க வச்சிருந்தா கூட மை ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா கேமரா வர் பெட்டர் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் அட் தட் டைம். பிளேட் PUBG ஃபார் 11 hours daily. I dropped it many times but it was safe. This bad guy was working till last year. இதை வந்து ஒரு சேனலுங்க, நான் ஆக்சுவலாக இந்த யூடியூப் ஈவென்ட் போகும்போது ஒரு சேனல் பார்த்தேன். அவர் குஜராத் பேஸ்ட். அவரு இந்த S7 Edge வச்சு தான் ஒரு சேனலே ஹிட் ஆயிருக்கு. S7 Edge என்ன பண்ணியிருந்திருக்காரு, அது மேல வந்து கல்லை கொண்டு அடிக்கிறது, சுத்தில அடிக்கிறது, இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணியிருந்திருக்காரு. அது பார்த்தா எவ்வளவோ மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. ஆமா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியும் அது கடைசியில சாகல, ஸ்கிராச் ஆகல. எட்ஜ். ஆமா, எட்ஜ்ன்றதாங்க மேட்டர். அதனாலதான் அவ்வளோ வியூஸ். S20 FE எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, S20 FE வந்து bought this phone after watching your video on phone arena. I did not like the display and front camera. இதுதான் நானும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் வீடியோஸ் ஆர் குட். dropped this guy as well and even shot underwater videos and WhatsApp video call underwaterலேருந்து. But the touch response was dead next day. But phone was working normally with keyboard and mouse. பத்தியா, டச் செத்துருச்சு, கீபோர்டு மவுஸும் மாட்டி. மவுஸ் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பாரு போல, கீபோர்டு வந்து USB தத்தரிங். சாம்சங் டெக்ஸ் மோட் இருக்கும். டெக்ஸ் மோட் நம்ம ஒண்ணே இப்படி பண்ணா டெஸ்க்டாப் ஆயிடுமே. டெக்ஸ் மோட் இருக்கும். I used it as hotspot. Transition to Pixel 3XL. Pixel 3XL. I took my S20 FE to Samsung service center. S20 FE வச்சிட்டு பிக்சலுக்கு 3XL க்கு போனாரா? அதுதான் சொல்றேன். ரிவர்ஸ் 865 ல இருந்து 845. சரியா? They gave a bill of 35,000 but at the time new S20 FE was available for 29K in Amazon. So I got angry and decided to move away from Samsung and got Pixel 3XL as it was on my budget. I liked the computational photography. Even the 60Hz display, it was smoother than S20 FE. That's a fact. Pixel UI always we win. அது மாத்த முடியாது. ஆமா. So S21 FE and 5G இங்க தான் ஆரம்பிக்குது அப்படின்றாரு. S21 FE, even though Pixel was fluid, I did not like the display when compared to Samsung. Bought this because of Snapdragon 888 since I had to play PUBG 5 to 6 hours a day.
I will play while charging, no issue. Display was better than S20 FE, obviously. Puri. I was enjoying Jio 5G using my phone as hotspot. I wished to upgrade to S23 FE, but it had negative reviews. I wanted to try Pixel 8a, so I exchanged this one and bought 8a. Exploring the Pixel 8a. Pixel 8a summer, I wanted to try compact phone. Initial impression and the A54 experience. Bought compact phone from Samsung were costly. Buying compact phone is costly. So I bought 8a. Since I bought this on November 2024, I did not feel any heating issue. But it became a boiler after February 2025. The phone was very uncomfortable to hold. Camera are good, but colors are muted. I definitely missed the Samsung color science and display. Speakers were excellent. S24 FE poiter. Detailed review and troubleshooting. S24 FE. I got frustrated of plastic bag. Seriya. Wanted to move to glass bag as premium to hold. So since my 8a became boiler, once again came back to Samsung. Gave that TVS 50 to my wife. அதாவது முன்னடா அதான்டா 8a and bought S24 phone bro கண்டிப்பா ஹீட் ஆகும் bro. ஹீட் ஆகுதுன்னாரு. அது அவருக்கு ஹீட் ஆயிருக்கு. PUBG விளையாடுற நீங்க பாருங்க அவரோட ஹிஸ்டரியை பாருங்க. PUBG லெவல் சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்குது. ஆனா என்ன ட்விஸ்ட் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் வந்திருக்கும் மாறி இருக்கும். இப்போ ஃபீல் பண்ணுவீங்கல. சரியா? This guy did not feel like old Exynos processor. It runs butter smooth than 8a. Initially, I was worried about the battery life for a week. After updating to One UI 7, it settled down later. Speakers were not loud, so I called Samsung customer care. They told me to reset all settings and it did not work. Called once again. Now they said to factory reset, but it did not work. They told me bring the Samsung care, but I was lazy. Since I have experience with Odin and custom ROMs, I decided to flash stock firmware. Surprisingly, this method solved the speaker volume issue. Samsung la flash பண்ணாரா? ஆமா Odin officially பண்றாரு. boot loader la unlock பண்ணனும்ல. Okay, and my phone became even better. Camera awesome for this budget. Only experience is top notch. I do OTA updates for monthly security patches and perform a clean flash with Odin for OS updates and recommend this method for all Samsung users. இது எதுக்குன்னா security update னா OTA ல பண்ணிடுவாரு. மேஜர் அப்டேட் வந்தா Odin ல பண்ணிடுறாரு. சரியா? ஆமா ஃபுல்லாவும் ரீசெட் ஆயிடும்ல டிவைஸ். அப்புறம் all are good except battery as I am a moderate user. பட் லைட் மாடரேட் யூஸரா 9 11 விளையாடிட்டு மாடரேட் யூஸ் அது வேற ஃபோன்ல இப்பலாம் ஆடுறது இல்ல. இப்போ வேலைக்கு போறேன் அதனால விளையாடுறது இல்லன்னு சொல்றாரு போல. சரியா? அப்புறம் வந்து பட் லைட் பர்ஃபார்மன்ஸ் மோடு சால்வ் த இஷ்யூ. அத லைட்டுக்கு போடலாம். சாம்சங்ல வந்து லைட்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அது போட்டுருக்காரு. அப்புறம் இஃப் யூ கைஸ் ஹேவ் சாம்சங் Odin Flash OS அப்டேட் பண்ணுங்க. புட் லெஸ் frequent apps to deep sleep. Disable adaptive battery. Turn on light performance profile. என்ஜாய் பண்ணுங்க. சாம்சங் எடுத்துக்கோங்க. சாம்சங்கோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன். சாம்சங்க்கு ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டு அனுப்பியிருக்காப்ல. ஆக்சுவலாக நம்ம ஆளுக்கு வந்து சாம்சங்கில் இவ்வளோ நாளாக ஒரு அதை யூஸ் பண்ணனால சாம்சங் எந்தூசியாஸ்டாக அவர் வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு போல. அவர் தான் சாம்சங் பிக்சல் தவிர யாருக்கும் போக மாட்டேன்ல ஆட முடிச்சிருக்காரு. ஃப்ரம் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டிட் நாட் ஹேவ் எனி இஷ்யூ வித் சாம்சங் ஃபோன்ஸ். மோஸ்ட் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சாம்சங் யூசர்ஸ். ஐ ஹவ் ட்ரைட் ஐஃபோன் ஆல்சோ பட் ஐ ஹேட் லாக்டு ஃப்ரீடம். ஐ லைக் சாம்சங் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த டிஸ்பிளே, கேமரா அண்ட் பில்டு குவாலிட்டி. Only downside is their low capacity batteries. My dream phone, Samsung phone with 12GB RAM, LTPO panel, 6000 mAh battery, 45W charging and under 40K. ரெடி. அவர் என்ன கேட்டிருக்காரு? பேட்டரி மட்டும் 6000 mAh கேட்டிருக்காரே தவிர மற்ற எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள் தான். அப்புறம் அப்ரிசியேஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை மெயில் இன் யுவர் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் யூ. Tech and purchase update. Got One UI 8 update last week, but I flashed it with Odin. Will reply later. Also bought Nord Buds 3 Pro after watching your videos. S24 Plus லைஃப் செட்டில் ஆன மாதிரி இருக்கு. கோட்டட் டெக்ஸ்ட் அது எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அவ்வளோதான். சரி என்ன MIUI லெவல் ஸ்க்ரீன்ஷாட்டில் MIUI 11 அந்த ஐக்கானை பார்த்து எத்தனை நாள் ஆகுது, எத்தனை வருஷங்கள் ஆகுது அதெல்லாம் பார்த்து. சரி இப்போ அடுத்த மெயில். தமிழரசு அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. Redmi Note 4 ப்ரோ கஸ்டம் ரூமுக்கு எல்லாரும் யூஸ் பண்ண ஃபோன் அதுதான். சரியா? இங்கே வரு. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ அண்ட் அவர் டீம். ஐ எம் தமிழ் ஃப்ரம் நாமக்கல். பிகினிங்கில் ஃபோனர் நான் தமிழில் உங்களை நான் ஐ திங்க் 2019 இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுவும் மொட்டை மாடி வீடியோஸ்லாம் மெயினாக டிவிடி ஷோ, அதாவது மொட்டை மாடியில் போயிட்டு இடையில 1-2 வீடியோ பண்ணியிருப்போம். அப்புறம் யூ பீப்புள் ஆர் ஆசம் ப்ரோ. டாப்பிக்கு ப்ரோ நான் 2017 இருந்து என்னோட மொபைல் Redmi Note 4 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தாலும் சவுண்டு கேட்கல. ஸ்டில் ஸ்டாக்கோட மோனோ ஸ்பீக்கரில் கேட்குறேன். சவுண்ட் ரிச்சாக இருக்குது. அதான் என்னதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்தாலும் கூட அவரோட யூசேஜ் என்னன்னு சொல்ல வருது. ஓஎஸ் MIUI ஸ்டார்டிங்கில்
அந்த மொபைல் நேம் அயன் பாக்ஸ் ப்ரோ. பசங்க எல்லாம் சொல்லுவாங்க மாப்பிள்ள அயன் பாக்ஸ் எடு. நானா என்னமோ ப்ரோ எனக்கு பிடிச்சி போச்சு. லேட்டர் பை பண்ண எல்லாமே சஜஷன் பண்ணது எல்லாமே மீ தான். எக்ஸாம்பிள் என்கிட்ட 10க்குள்ளே நல்ல மொபைல் யாராவது கேட்டாங்கன்னா போக்கோ M2 வாங்கி கொடுத்துட்டேன் 2 பேருக்கு. அம்மாவுக்கு ரெட்மி நோட் 10 லைட்டு, அப்புறம் தம்பிக்கு Mi 11i, அப்பாவுக்கு போக்கோ M2 ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ போச்சு. ஒரு 2 to 3 டைம்ஸ் ஓஎஸ் பக் மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஆன் ஆகும். அப்படியே ஒரு 30 to 1 hour கிட்ட பைத்தியம் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆகும் எல்லா மொபைல்ஸுமே. கேமரா ஸ்டில் ஒரு 15K செக்மெண்ட் மொபைலில் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் ப்ரோ. சிங்கிள் கேமரா எது இதில் தான் சொல்கிறாரு Note 4. சாம்பிளும் ஆட் பண்ணுறேன். கொஸ்டின் ஸ்டாக் ரோமில் தான் வச்சுருக்காரு. ஆமாம், இப்போது ரெட்மி Note 4ல் Android 7 ரன் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் ஓப்பன் ஆகலை. சர்வீஸ்க்கு கால் பண்ணி கேட்டால் அது அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு விட மனசு இல்லை. இப்போ என் ப்ரைமரி டிவைஸ் OnePlus Nord CE3 தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டுனால விட மனசு வரல. இப்போ அதில் என்ன கஸ்டம் ராம் கடையில் கொடுத்து போட முடியுமா ப்ரோ? போட முடியும்னா எந்த மாதிரி ஷாப்பில் கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, கொஞ்சம் மாதங்கள் எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி திறந்துட்டோம்னா நாங்கள் வந்து இதை நாங்கள் பண்ணி தரோம். ஆமாம், நாங்களே பண்ணி தரோம். மினிமம் சார்ஜஸில் பண்ணி தரோம். கொரியர் சார்ஜ் தான் எங்களுக்கு சார்ஜாகவே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அது என்னென்னு பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம கேங்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஸ்டம் ராம் ஃப்ளாஷிங் என்தூசியஸ் தான். அதுக்கெல்லாம் நம்ம கால் நிறைய பேர். ஆமாம், ஆமாம், டாக்டர் வேலையை பார்க்கறத விட்டு ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அவனை உள்ள தூக்கி போட்டு போக வேண்டியதான். அவர் எந்த டாக்டர்னு இப்போ எல்லாருக்கும் சந்தேகமாயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான கடை இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா விசாரிச்சுக்கோங்க ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் யாரும் பண்ணுற மாதிரி தெரில. அப்புறம் கன்க்ளூஷன் ப்ரோ, உங்கள் டீமில் சீரியஸாக ஒரு கிளாப் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா பிகாஸ் பைக் ஓட்டுறப்ப, பைக்கில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்ப, சும்மா இருக்கிறப்பெல்லாம் பாட்காஸ்ட் மாதிரி போட்டு கேட்டுட்டு தான் போவோம். அப்பப்போ காமெடியில் சிரிச்சுட்டு போவேன். நத்திங் அண்ட் ஆப்பில் போட்டு பொழக்கும்போது நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எப்படின்னா என்கிட்ட வந்து மொபைல் இந்த பட்ஜெட்டில் வேணும்னு கேட்பாங்க. அப்போது கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஃபைனலி உங்ககிட்ட நிறையா தடவை கேட்டேன் நியோ 10R இல்லை Nord 5 கௌதம் ப்ரோ சலிக்காமல் ரிப்ளை பண்ணாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. Nord 5 அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டேன் ப்ரோ. 28,750. தேங்க்யூ. ரைட்டு. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் பாருங்களேன், நம்ம 2 அற்புதமான இன்ஃபர்மேஷன். ரெண்டுமே ரெட்ரோ அப்படியாவது இந்த நாஸ்டாலஜிக்காக அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான். ஒருத்தர் அங்கேயே தான் இருக்காரு, மாற மாட்டேன்னு இருக்காரு, அடம் பிடிக்கிறாரு. அவர் கஸ்டமர்லாம் போட்டு ஆனால் இவர் கஸ்டமரம் போட்டு ஆனால் இல்லை இவர் C3 யூசர் தான். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனுங்கிறனால இதை விட முடியலன்றாரு. இப்போ கஸ்டமரம் போட்டால் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ண வரல எனக்கு. ரியரில் எனக்கு அவர் நினச்சா பொறாமையாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன் 9 கொரியர் போடு. அவர் என்ன 4 சரிங்க. இந்த தடவை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சேவரணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தியா ஒரு வீடியோ முடிஞ்சிச்சா? 4:30 மணி ஆச்சா? அதை நிறுத்தி விட்டுட்டு